எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய உதவியோடு இன்றைய நாள் நாங்கள் எங்களுடைய பெருமதியான நேரத்தினை ஒதுக்கி இந்த இடத்திற்கு வந்து அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹுடைய தீனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில நிமிடங்களை நாம் செலவு செய்திருக்கிறோம். உண்மையில் வெளிநாடுகளில் இருந்து வந்து இந்த நாட்டிலே பணியாற்றி பல்வேறு சிரமங்களோடும் பல்வேறு கஷ்டங்களோடும் இழப்புகளோடும் நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் நான் சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் அல்ல. உண்மையில் இந்த பயணம் எங்களுடைய குடும்பத்திற்காகவும் எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் நாம் செய்கிற மிகப்பெரிய ஒரு தியாகம். இந்த தியாகமும் ஒரு இபாதத், ஒரு வணக்கம் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இது உண்மையில் இஹ்லாஸாக எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய குடும்பத்தையும் மனைவியையும் சந்தோஷமாக வாழ வைக்கிற ஒரு நோக்கத்தோடு நாம் இந்த பயணத்தில் இணைந்திருப்போமாக இருந்தால், நாம் இந்த பயணத்தில் முழுமையாக ஒரு இபாதத்திலே நாம் இணைந்திருக்கிறோம். அல்லாஹ் ஹலாலாக சம்பாதிக்க சொன்ன முறையினூடாக எங்களுடைய சம்பாத்தியங்களை மேற்கொள்வதற்காக நாம் வந்திருக்கிறோம். எனவே இதில் இருக்கிற சிரமங்கள், கஷ்டங்கள் எல்லாம் அல்லாஹுடைய அருளால் எங்களுக்கு நன்மைகளாக மாற்றப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம் என்கிற ஒரு ஆறுதல் தான் எங்களை இங்கு வழிநடாத்தி கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த நேரத்தில் இங்கு இருக்கிற இந்த தனிமையான சூழல் அல்லது இங்கிருக்கிற இந்த வாழ்க்கையினுடைய போக்கு சில நேரம் எங்களை பல நெருடல்களுக்கும் பல கஷ்டங்களுக்கும் உட்படுத்தலாம். அந்த நேரங்களில் எல்லாம் நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஒரு சோதனை களமாகத்தான் அமைத்திருக்கிறார். இந்த சோதனை களத்தில் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வடிவத்தில் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த பூமியில் அல்லாஹுடைய சோதனை இல்லாமல் யாருமே கிடையாது. அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் நாங்கள் வாழ்வையும் மரணத்தையும் படைத்ததே உங்களின் நல்லவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். உங்களை நாங்கள் திட்டமாக, நிச்சயமாக, சத்தியமாக உங்களை நாங்கள் சோதிப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சத்தியமிட்டு உறுதிப்படுத்தி சொல்லுகிற விஷயம். வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப், பயத்தால் சோதிப்போம், பசியால் சோதிப்போம், உங்களுடைய உயிரிழப்புகளால் சோதிப்போம், பொருளாதார நஷ்டங்களால் சோதிப்போம், உங்களுடைய விளைச்சல்கள், உங்களுடைய விவசாயங்களின் நஷ்டங்களால் உங்களை நாங்கள் சோதிப்போம் என்று சொன்ன அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், வபஷிரிஸ் சாபிரீன். பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள், பொறுமையாக இருக்க சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே நாம் இந்த பயணத்தில் நிறைய இழப்புகள், சில நேரம் சிலருக்கு தாயினுடைய மரணத்திற்கு கூட போக கிடைத்திருக்காது, தந்தையினுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள கிடைத்திருக்காது, மனைவியினுடைய பிள்ளைகளுடைய நோயை பார்ப்பதற்கு கிடைத்திருக்காது, சில நேரம் பிள்ளைகளுடைய ஜனாசாக்கள் கூட கலந்து கொள்ள முடியாத தந்தைமார் இங்கிருந்து இருக்கிறோம். இப்படி எத்தனையோ விஷயங்கள், நாம் எவ்வளவுதான் உழைக்கிற பொழுதும் சில நேரம் தேவைகள் அதிகரித்து கொண்டே போகின்றன, பிரச்சனைகளும் வேறு வடிவங்களில் வந்து கொண்டே இருக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது சில நேரம் நாம் விரக்தி அடைவதும் உண்டு. ஏன் எனக்கு இப்படி மட்டும் நடக்கிறது, ஏன் இப்படி நான் கஷ்டப்படுகிறேன், ஏன் இப்படி சோதனை அனுபவிக்கிறேன் என்கிற விரக்தி நிலையெல்லாம் ஏற்பட்டு சில நேரம் நாங்கள் எங்களை நொந்து கொள்ளுகிற மனோநிலையும் ஏற்படுவதுண்டு. அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றுக்கும் சேர்த்து நாம் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம், நாம் அல்லாஹுக்காக வந்தவர்கள். அதனால் தான் அல்லாஹு தஆலா ரத்தின சுருக்கமாக அந்த வசனத்திலே அடுத்த வசனத்தில் சொல்கிறான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முஃமின்களுக்கு ஒரு சோதனை வந்தால், ஒரு கஷ்டம் வந்தால், இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். எனக்கு சொந்தமான ஒரு பொருளை, என்னுடைய கையடக்க தொலைபேசி எனக்கு சொந்தமானது, அதை நான் எப்படியும் பயன்படுத்துவேன். நான் கீழே வைப்பேன், மேலே வைப்பேன், பக்கத்திலே வைப்பேன், கீழே போடுவேன், யாரும் கேட்க முடியாது, அது எனக்கு சொந்தமானது. எனவே நான் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர். அல்லாஹ் என்னை பயன்படுத்துகிறான். சில நேரம் இந்த பயன்பாடு அவனின்பால் நெருங்க செய்வதற்கான வழியாக அவன் பயன்படுத்துகிறான். அவனை நோக்கி நான் போக வேண்டும் என்கிற ஒரு வழிக்காக அவன் பயன்படுத்துகிறான். உண்மையில் நான்
ஒரு சோதனையின் பொழுது, ஒரு கஷ்டத்தின் பொழுது, ஒரு நெருடலின் பொழுது, ஒரு கவலையின் பொழுது என் ரப்பை நோக்கி நான் நெருங்குகிற மனோநிலை எனக்கு ஏற்படுமாக இருந்தால் அதுதான் அந்த சோதனையினுடைய வெற்றி, அதுதான் அந்த கஷ்டத்தினுடைய வெற்றி. அதைத்தான் அல்லாஹ் என்னிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறார். எனவே நாம் இந்த வாழ்க்கையில் நீண்ட பயணம், சிலர்கள் 10-15 வருடங்கள் கூட நாம் இங்கு இருப்போம். அவசரமாக போவது என்று வந்தவர்கள் தேவைகள் முடிவடையாத நிலையில் யாரும் விருப்பத்தோடு குடும்பங்களை பிரிந்து இருப்பது கிடையாது. நிர்பந்தமான சூழலில் நிறைய பேர் இங்கு இருக்கிறோம். ஆனால் அப்பொழுது வருகிற விஷயங்கள் எல்லாம் நாம் அல்லாஹுக்காக வேண்டி என்று எங்களை நாங்கள் மனதில் ஆறுதல் படுத்துகிற பொழுது, இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அவனிடத்தில் தான் செல்ல இருக்கிறோம் என்கிற இந்த ஆறுதல் வார்த்தை தான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துகிற வார்த்தை. இரண்டாவது விஷயம், அன்புக்குரியவர்களே, சோதனை இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. ஒருவேளை இப்படி யோசிக்க கூடும், நான் எனக்கு ஏற்படுகிற சோதனைகள் எல்லாம் ஒருவேளை தண்டனைகளாக இருக்குமோ என்கிற பயம் கூட சில நேரம் எங்களுக்கு வருவதுண்டு. நான் தண்டிக்கப்படுகிறேனோ, நான் ஏதாவது குறைகள் செய்கிறேனோ, நான் ஏதாவது பாவங்கள் செய்வதால் எனக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறதோ என்று யோசிக்க கூடும். அது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் எல்லா சோதனைகளும் தண்டனைகள் கிடையாது. ஏனென்றால் சுருக்கமாக சொல்ல போனால் சோதனைகள் தண்டனைகளாக மட்டும் இருந்திருந்தால் இந்த உலகத்தில் அல்லாஹ் மிக நேசித்த ஒரு மனிதர், அல்லாஹ் மிக நேசித்த ஒரு மனிதர், அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு காலமும் சோதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் சோதிக்கப்பட்டதை போல இந்த உலகத்தில் யாரும் சோதிக்கப்படவில்லை. சகோதரர்களே, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே இருந்து வெளியே வருகிறார்கள். தொழுகை நேரம் அல்லாத ஒரு நேரம், ஒரு காலை நேரமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். அதே வழியால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அபூபக்கரே, தொழுகை நேரம் அல்லாத ஒரு நேரத்தில் உங்களை சந்திக்கிறேனே, ஏன் பள்ளிக்கு வருகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், பசிக்கிறது யா ரசூலல்லாஹ், வீட்டிலே இருக்க முடியவில்லை, சாப்பாடு எதுவும் இல்லை, பசிக்கிறது யா ரசூலல்லாஹ். வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய ஆத்மா எவனுடைய கைவசம் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் அபூபக்கரே, உங்களை எது வீட்டை விட்டு வெளியாக்கியதோ அதுதான் என்னையும் வீட்டை விட்டு வெளியாக்கியது, பசிக்கிறது அபூபக்கரே என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். உமரே, இந்த நேரத்தில் ஏன் வெளியே வந்தீர்கள்? பசிக்கிறது யா ரசூலல்லாஹ். உமரே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், உங்களை எது வெளியாக்கியதோ அதுதான் என்னையும் வெளியாக்கியது என்று இன்னொரு சஹாபியினுடைய வீட்டுக்கு அழையா விருந்தாளிகளாக இந்த உம்மத்தினுடைய 3 தலைவர்களும் போகிறார்கள். இந்த சமுதாயத்தினுடைய 3 தலைவர்களும் போகிறார்கள். இதைவிட இந்த உலகத்தில் என்ன சோதனை? அன்புக்குரிய சகோதரர்களே, என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 குழந்தைகள், ஒரு சொந்த தந்தை, ஒரு தந்தையாக நீங்கள் உணர்ந்து பாருங்கள். 6 குழந்தைகளுக்கு சொந்தமாக ஜனாசா தொழுகை நடாத்திய ஒரு தந்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய 3 ஆண் குழந்தைகள், தன்னுடைய 3 பெண் குழந்தைகள், சொந்தமாக ஜனாசா தொழுகை இமாமாக நின்று நடாத்திய தலைவர். எப்படி வலித்திருக்கும், எப்படி வலித்திருக்கும். தன்னுடைய மகன் இப்ராஹீமை கையில் ஏந்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களும் அழுகிறீர்களா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அழுகை என்பது இயல்பானது, அது மனித உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆனாலும் அல்லாஹுடைய நாட்டத்தை நாங்கள் பொருந்திக் கொள்கிறோம், அல்லாஹுக்கு கோபப்படுத்துகிற எந்த வார்த்தையையும் சொல்ல மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அந்த கவலையின் உச்சகட்டம் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இப்ராஹீமே, உன்னுடைய பிரிவால் நிச்சயமாக நாங்கள் கவலை அடைகிறோம் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர் தானே, ஆனாலும் தளரவில்லையே. எத்தனை இழப்புகள், எத்தனை சோதனைகள், சொந்த நாட்டை விட்டு துரத்தப்பட்டு கஷ்டப்பட்டு மக்காவினுடைய வாழ்க்கையில் 3 ஆண்டுகள் தடுத்து வைக்கப்பட்ட சிறை வாழ்க்கை, இப்படியெல்லாம் வாழுகிற இந்த பயணத்தில் சோதனைகள் என்பது மாத்திரம் அல்லாஹ்வுடைய தண்டனையாக இருந்திருந்தால் அல்லாஹ்வின் தூதர் இந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள், இந்த அளவுக்கு சிரமப்படுத்தப்பட்டிருக்க மாட்டார்கள். இன்னும் ஒரு பாஷையில் சொல்வது என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை படித்ததற்கு பிறகு நமக்கு வருவதெல்லாம் ஒரு சோதனையே கிடையாது, நமக்கு வருவதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. வேண்டுமென்றால் கொஞ்சம் கடன் இருக்கும்,
வேண்டுமென்றால் பொருளாதார பிரச்சனை இருக்கும், மனைவியால் வீட்டு பிரச்சனை இருக்கும். எல்லா பிரச்சனைகளையும் ஒரு சேர சந்தித்தவர்கள் ரசூலுல்லாஹ். இறப்பின் பொழுது தன்னுடைய போர்வை இன்னொரு யூதனிடத்தில் அடகு வைத்து கடன் பெறுகிற அளவுக்கு அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை இருந்தது என்றால் எந்த அளவு தூரம் நெருக்கடியோடு வாழ்ந்திருப்பார்கள். அந்த நெருக்கடியான வாழ்க்கையோடு என்னை ஒப்பிடுகிற பொழுது எந்த அளவு சந்தோஷமாக நான் இருக்கிறேன், எந்த அளவு நிம்மதியாகவும் திருப்தியாகவும் நான் இருக்கிறேன். நான் அல்லாஹ்வின் தூதரை விட தக்குவாவில் உயர்ந்து போய்விடவும் இல்லை, அவர்களைப் போல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் இல்லை. ஆனால் அல்லாஹ் அவர்களைப் போல என்னை சோதிக்கவும் இல்லை, அவர்களைப் போல எனக்கு கஷ்டத்தை தரவும் இல்லை. அப்படி ஒரு சூழலில் நான் நிம்மதியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த மனோநிலையும் திருப்தியும் ஒவ்வொரு முஃமினுக்கும் ஏற்பட வேண்டும். இவைகள் எல்லாம் அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்துகிற என் வெற்றிக்கான வழிகள். மூன்றாவது அம்சம், அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் நிம்மதியாக வாழுகிற வாழ்க்கையே அல்ல. இது வாழ்க்கையை தயாரிக்கிற ஒரு வாழ்க்கை. சந்தோஷம், நிம்மதி என்பது இந்த உலகத்தில் நான் செய்கிற உழைப்பினூடாக என் மறுமையில் இருக்கிறது, என் சுவனத்தில் இருக்கிறது, என் ஜன்னா எனக்காக விரிந்து பறந்திருக்கிறது. நான் எதையெல்லாம் ஆசைப்படுகிறேனோ அத்தனை சந்தோஷங்களும் அங்கு இருக்கின்றன. இதையெல்லாம் கனவு காணுகிறேனோ, எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேனோ அப்படியான அத்தனையும் எனக்காக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் நினைக்கிற எல்லா ஆசைகளும் நிறைவேற மாட்டார். ஆனால் நான் நினைக்கிற எதுவுமே நிறைவேறாமல் விடாது என்று சொல்லுகிற ஒரு சந்தோஷமான சுவர்க்கத்திற்காக இந்த உலகத்தை மாற்றுகிற பொழுதுதான் இந்த உலகத்தின் கஷ்டங்கள் எல்லாம், சோதனைகள் எல்லாம், நிலைமைகள் எல்லாம் அல்லாஹ் எனக்கு மாற்றி அமைப்பான் என்கிற ஒரு சின்ன உபதேசத்தை இந்த சந்தர்ப்பத்தில் செய்து கொண்டு என் கஷ்டங்கள் அல்லாஹ் இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த மனிதனுக்கு ஒரு சோதனை ஏற்படுகிற பொழுது அது அவனை அல்லாஹுவை நோக்கி நெருக்கமாக்குமோ அந்த சோதனை அவனுக்கு வெற்றியாகும். எந்த சோதனை அல்லாஹுவை விட்டும் அவனை தூரமாக்குமோ அந்த சோதனை அவனுக்கு தண்டனையாகும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே எனக்கு ஏற்படுகிற சோதனை அது சோதனையா, அது ரஹ்மத்தா அல்லது தண்டனையா என்பதை தீர்மானிப்பது என்னுடைய வாழ்க்கை தான். என் கஷ்டத்தின் பொழுது என் ரப்பிடத்தில் கையேந்துவோம், என் பிரார்த்தனையில் உறுதியாக இருப்போம், அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவோம், அல்லாஹ்விடத்தில் கதறுவோம். இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் என் வாழ்க்கையை என் ரப்பு செம்மையாக்குவான், என் வாழ்க்கையை என் ரப்பு உயர்வாக்குவான். இல்லை என்றால் ஜன்னாவில் என் குடும்பத்தோடு என் மனைவி பிள்ளைகளோடு நான் சந்தோஷமாக அந்த உலகத்தில் எந்த கவலையும் இல்லாத தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழுகிற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அமைத்து தருவான். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.